முதல்ல அனைவருக்கும் வணக்கம். காலையில் ஏறக்குறைய 7 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் போகுது. நேற்று பள்ளிக்கரணை, கோயிலம்பாக்கம் அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். பார்த்தீங்களா, பொதுமக்களோட ஆதரவு அபரிதமா இருக்குது. பெரியவர் ஒருத்தர் தம்ஸ்அப் காமிக்கிறாரு. நான் பிரச்சாரம் மட்டும் செய்யறதில்ல, அங்கங்க உள்ள பிரச்சனைகளை குறிச்சிக்கிறேன். உதாரணத்திற்கு கோயிலம்பாக்கத்தில் உள்ள காவா, அந்த காவாவை சரி செய்ய முடியாததுனால அந்த பக்கம் ஃபுல்லா வெள்ளம் வந்தது. அதே மாதிரி நீங்க இப்ப வரும்போது பாத்தீங்கன்னா டிரைனேஜ் சிஸ்டமே இங்க கிடையாது. அதே மாதிரி ஒரு சரியான பிளான் கிடையாது. பார்க், பல பார்க்கு சுப்பிரமணியம் அவர்கள் தான் பார்க் கொண்டு வந்தாங்க மேயரா இருக்கும்போது. நான் வரும்போது பல பார்க் மூடி மண்டி, செடி மண்டி கிடக்குது. அத மாதிரி இந்த பக்கம் வாகன நெரிசலை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எந்த விதத்திலையும் இங்க ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்திருக்கு. அண்ணன் ஸ்டாலின் மேயரா இருந்திருக்கிறாரு. நம்ம சுப்பிரமணியம் அவர்களும் அதே மாதிரி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த அடிப்படை வசதிகளை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை இந்த தொகுதியில. அதனால என்ன பொறுத்த மட்டும் நேற்று கூட நான் சொன்னேன், பள்ளிக்கரணைக்கு பயங்கர குப்பை. உடனே நான் ட்விட்டர்ல போட்டா உடனே எதிரில் உள்ள கட்சிக்காரங்க சொல்றாங்க, நீ என்ன நகராட்சியா, பஞ்சாயத்தா? பஞ்சாயத்து செய்யலன்னா எம்பியா அதை செய்ய வைக்குவேன். அதைத்தான் நான் சொல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை. அதனால ஒரு சுத்தமான சென்னை, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத சென்னை. இதுக்கு உலக தரம் வாய்ந்த அதற்கான சிறந்த வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அத அவங்கள வச்சு எந்த பிளானும் போடல. அதனால என்ன பொறுத்த மட்டும் மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை பெற்று தரணும். அது மட்டும் இல்ல, இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன தேவை, இப்ப பெண்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வழி செய்யலாம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு வழி செய்யலாம். ஆக இத மாதிரி பல திட்டங்கள் என்னிடம் இருக்கிறது. அதனால நிச்சயமா மக்கள் ஆதரவு இருக்கிறது. தென் சென்னையில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் 5ஆம் தேதி வராங்க. பூத் முகவர்களின் மாநாடு போட இருக்கிறோம். 10ஆம் தேதி 9ஆம் தேதி நமது பாரத பிரதமர் ரோட் ஷோக்கு வராங்க. இந்த 2 மாபெரும் தலைவர்கள் வருவது எனக்கு மிகுந்த பக்கபலமாக இருக்கிறது. நிச்சயமாக வெற்றி மக்கள் தருவார்கள். அது மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் நான் இதை செய்யறேன். இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா வாகன பார்க்கிங்க்குன்னு எங்கேயுமே ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. சின்ன சின்ன சந்து, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க. ஸ்கூல்ல இருக்கிற இடத்துல அம்மா அப்பா விட்டுட்டு அதை பார்க் பண்றதுக்கு இடம் கிடையாது. வழியில சாக்கடை ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் சரி செய்யணும். என்னைக்குதான் சிங்கார சென்னை ஆக்க போறீங்க? எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. எங்களை மாதிரி வந்தாதான் அதுக்கு முன்னெடுப்பான்னு இருக்கும்ன்றது எனக்கு கருத்து. தமிழக முதலமைச்சர் பதிலடி எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்க. மீட்கிறதுக்கு தான் இப்ப எல்லா நடவடிக்கை எடுக்கிறது. மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அதற்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு. நீங்க ஏன் கொடுத்தீங்க? எதுக்கு கொடுத்தீங்க? அது தமிழ்நாட்டோட நமது மண். அதை தார ஏன் வார்த்தீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப ஊழல் குற்றச்சாட்டு திமுக மேல இருந்தது. அன்னைக்கா இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அதை கையில் எடுத்தாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு அவங்க சொன்ன மாதிரி தார வார்த்தாங்க. ஆக இது முற்றிலுமாக தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கை. இதை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் தான் செஞ்சது. அன்றைக்கு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அதை எதிர்த்து போராடினார். சட்ட வல்லுநர்களை வைத்து சட்டத்தில் போராடினார், சட்ட ரீதியாக போராடினார், வழக்கு போட்டார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அதை வாலி தீவுனே சொன்னார். ஏன்னா ராமாயணத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று. ஆக அதே மாதிரி கிறிஸ்தவ மக்கள் அங்க உள்ள சர்ச்சுக்கு போய் கொண்டாடுவதை ஒரு பழக்கமாகவே கொண்டிருந்தார்கள். அவர்களின் உரிமையும் பறிக்கப்பட்டது, தமிழர்களின் உரிமையும் பறிக்கப்பட்டது. சும்மா நீங்க சவால் விடலாம், ஆனா அதற்கு காரணம் நீங்க தான் என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார். அப்படிலாம் இல்லை. இதுக்கு முன்னாலே நாங்க பலமுறை சொல்லியிருக்கோம், கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்லியிருக்கிறோம்.
நான் என்ன கேக்குறேன், நீங்க எது செஞ்சாலும் தேர்தலுக்கு இல்ல, நாங்க எது செஞ்சாலும் தேர்தலுக்கு. நீங்க ரொம்ப தியாகிங்க, தேர்தலை பத்தியே சிந்திக்க மாட்டீங்க. சிந்திக்காததுனாலதான் பெட்ரோல் டீசல் விலை பாண்டிச்சேரியை விட இங்க அதிகமா இருக்கு. கேஸ் 100 ரூபாய் குறைக்கிறேன், நீங்க குறைக்கல. ஆக உங்களை பொறுத்த மட்டில் மக்கள் விரோதமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடந்து கொண்டு நான் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.